லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அது ராகி மாவு வச்சு எப்படி நம்ம செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் கடாய் வச்சுருக்கேங்க. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் 4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம கடுகும் சீரகம் பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரியுதுங்க. இப்போ 1 ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ நல்லா சிவந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அது போட்டுக்கலாம். வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இந்த கப்பால் தாங்க நாங்கள் 1.5 கப்பு ராகி மாவு எடுக்க போகிறேன். அதனால் இதிலே 1.5 கப்பு நம்ம 1 கப்பு ராகி மாவு எடுத்தோன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றினா போதுங்க. நான் 1.5 கப்பு எடுக்கிறதுனால 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி கரெக்டாக வச்சோம்னா நல்லா வருங்க பதம். பாருங்கள், 1 கப்பு, ஒரு 1/2 கப்புங்க. நீங்கள் எந்த கப்பால் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி ஊற்றுங்க, சரியாக போயிடும். ஒரு 1/2 கப்பு வச்சுருக்கேங்க. தேங்காய் கூட போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் 1 கப்பு மாவு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 கப் மாவுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ சூடாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. 2 நிமிஷம் சூடு ஆட்டன்னு விட்டோங்க. இப்போ தட்டு எடுத்துகிட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி பத்தலை, சப்போஸ் ஒரு ராகி மாவு ஒரு மாதிரி தண்ணி இழுக்குங்க. அதனால் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தொளிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூடு இருக்குது. ஒரு லெட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அந்த சூடு கொஞ்சம் ஆறட்டுங்க. நம்ம கை பிடிக்கிற அளவு ஆறணுங்க. நம்ம இப்போ மூடி வச்சோம்னா இதிலே நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடுங்க ரொம்ப. இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுட்டு சூடு ஓரளவுக்கு ஆறிக்குதுங்க. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கின்னு அப்புறமா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம தொளிச்சு பிசைஞ்சிக்கலாங்க. அதுதான் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா இப்படி கலக்கிட்டு கை வச்சு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. எனக்கு நான் பழைய ராகி மாவுங்க. அதனால் எனக்கு கொஞ்சமாக தண்ணி பத்தலை. பாருங்கள், பச்சை தண்ணி தான் நம்ம கொஞ்சமாக இப்படி கொஞ்சம் ஊற்றிட்டு இப்படி தொளிச்சிட்டு பிசைஞ்சால் கரெக்டாக வந்துடுங்க. ஒரு மாவு தண்ணி இழுக்குங்க. சுடு தண்ணி ஊற்றி பிசையணுன்னு இல்லைங்க. பச்சை தண்ணி நம்ம கொஞ்சமாக தொளிச்சிக்கினா சரியாக போயிடுங்க. இப்போ சரியாக போயிடுச்சு. பத்தலைன்னா நீங்கள் இது மாதிரி தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிக்கோங்க, சரியாக போயிடும். இப்போ நம்மளுக்கு முருங்கீரை கூட போட்டு இதில் செய்யலாங்க. நம்ம வெங்காயம் வதக்குறோம் பாருங்கள், அதில் அப்போ நம்ம முருங்கீரை போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை உருட்டி நம்ம இட்லி தட்டினா வச்சுக்கலாங்க, குக்கர் தட்டினாலும் வச்சுக்கலாம். அதில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. பாருங்கள், எண்ணெய் தடவி வச்சு நம்ம பிடிச்சது ஒன்று ஒன்றா வச்சிடலாங்க. ஹெல்த்தியானங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம சட்னி வச்சு கொடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செய்யலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாங்க. நம்ம எல்லா மாவையும் இதே போல் நான் பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சுட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம 1.5 கப்பு மாவு போட்டதுக்கு நம்மளுக்கு இத்தனை உருண்டை வந்திருக்குதுங்க.
ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இது கூட சாப்பிட்றதுக்கு தேங்காய் கடல சட்னியும் நல்லா இருக்குங்க. காரசாரமாக வந்து நம்ம எந்த சட்னி செஞ்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் தேங்காய் கடல சட்னி வச்சுருக்கேங்க. அதே போல் நான் வந்து காரக்குழம்பும் வச்சுருக்கேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. காரசாரமான வந்து எந்த சட்னி செஞ்சு நம்ம இதோட இந்த உப்பு உருண்டையோடு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம் பசங்களுக்கு, இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸும் கொடுக்கலாங்க. ராகி மாவில் அவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. கால்சியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எலும்புகளுக்கெலாம் வந்து நல்லா வலுப்படுங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.